விருதுநகர் அருகே நெற்களம் இல்லாததால் அறுவடை செய்யப்பட்ட நெற்களை விவசாயிகள் சாலையில் கொட்டி உலர வைக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரை அடுத்த வத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாம் போக நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நெற்களம் இல்லாததால் விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெற்களை சாலையில் கொட்டி உலர வைத்து வருகின்றனர். மேலும் சாலையில் கொட்டப்பட்டுள்ள நெற்களை அகற்றுமாறு விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. விடிய அரசு விவசாயத்திற்கு எந்த நலத்திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் வத்திராயிருப்பு பகுதியில் நெற்களம் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் பயன்பாட்டிற்கு வந்து 4 மாதங்கள் ஆகியும் விடிய அரசு போதிய ஏடிஎம் இயந்திரங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்காததால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யாமல் விளம்பர நோக்கிற்காக செயல்படும் விடிய அரசு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை அவசர கதியில் திறந்தது. பேருந்து முனையம் திறக்கப்பட்டதில் இருந்தே குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி பயணிகள் சிரமமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து முனையத்தில் ஒரே ஒரு ஏடிஎம் மையம் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளதால் பணம் எடுப்பதற்கு பயணிகள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். மக்கள் ஒரு நாளைக்கு 5000-6000 பேர் வராங்க. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் 1 to 2 தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி பொதுமக்கள் அவ்வளோ பேர் வராங்க. அவ்வளோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஏடிஎம் வசதி கிடையாது ஆக்சுவலாக. 2 ஏடிஎம் தான் இருக்குது. இந்த ஊருக்கு போகிறது ஸோ ஏதோ வருஷத்துக்கு 1 2 டைம் தான் போகிறாங்க. இப்படிங்கும்போது ஸோ நல்ல சந்தோஷத்தோட போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே என்ன கண்டிஷனா ஏடிஎம் பிளாட்ஃபார்முக்கு 1க்கு 2 வச்சோம் அப்படின்னா இருக்கிற 15 பிளாட்ஃபார்மும் 2 வச்சோம்னா ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க நினச்ச டைமுக்கு ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது ஸோ ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். எஸ் அமௌண்ட் சீக்கிரம் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நினச்சிட்டே பஸ்ஸு பிடிக்க முடியும். ஈவன் இப்போ ஏடிஎம்ல போயிட்டு பைசா எடுக்கலான்னு பார்த்தா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 ஏடிஎம் வைக்கிறதா வச்சிருக்காங்க. பட் ஆனால் ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour மேலே கியூவில் நின்றுட்டு இருக்கேன். அது கூட கிடையாது. இங்கே பப்ளிக்கு வரவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா போதுமான ஏடிஎம் வசதியோ இல்லை பஸ் வசதி எதுவுமே கிடையாது. இது இந்த பஸ் ஸ்டாண்டு மேலே எல்லாருக்கும் துன்பத்தை தான் கொடுத்ததுக்கோசரம் யாரும் இதனால் சந்தோஷமாக யாருமே கிடையாது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கூட்டமாக சேர்ந்து கால்நடைகளை வேட்டையாடும் தெருநாய்களால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். காங்கேயம் அருகே எல்லப்பாளையம் புதூர் பகுதியில் தோட்டத்தில் இருந்த கன்றுக்குட்டியை 4 வெறிநாய்கள் ஒன்று சேர்ந்து கடித்து கொன்றது. கன்றுக்குட்டியை நாய்கள் கடித்ததைக் கண்டு தாய்மாடு சத்தமிட்டதால் மாட்டின் உரிமையாளர் தெருநாய்களை விரட்டினார். இந்த நிலையில் நாய் தொல்லை தொடர்பாக பலமுறை புகார் கொடுத்தும் விடிய அரசின் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாட்டை மேய்ச்சானுங்க நாங்கள் கஞ்சி குடிக்கணுமுங்க. இந்த மாட்டை கொண்டு தான் நாங்கள் உயிரே வச்சிருக்கிறோமுங்க. இன்னைக்கு கண்ணுக்குட்டி இந்த மாதிரி பண்ணி போடுதுங்க. 5 நாளத்து கண்ணு நான் 1 மணிக்கு பார்க்கணுங்க. எல்லாம் கடிச்சு நத்தம் மொழி கிடக்குதுங்க. இது எங்களுது 4 நாள் ஆச்சு பிடிச்சி 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஆட்டுக்குட்டிகளை சாப்பிட்டு போயிருச்சு. இப்படியே தொடர்ந்து தினம் ஒருத்தர் தான் பிடிச்சிட்டே இருக்குது. இன்னைக்கு மாட்டுக்கண்ணு பிடிச்சிருக்குது, நேற்று ஒரு ஆட்டை பிடிச்சிருக்குது. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி நாங்கள் விவசாயிகள் எப்படி வாழறது?